வீட் நீங்க சின்ன திரையில போனாலும் சின்ன பாப்பா பெரிய பாப்பா இருக்கட்டும், இப்ப பாண்டியன் சார் இது எவ்வளவு இன்னும் நெருக்கமாக, ஏன்னா நடுவில் ஒரு பெரிய கேப் விழுந்துச்சுல்ல. இப்ப எப்படி திரும்ப எல்லாரோட வீட்டுக்குள்ளேயே நீங்க போயிட்டீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் மூலமா. இப்ப எப்படி மக்கள் ட்ரீட் பண்றாங்க உங்களை திரும்ப அது ஒரு ரீவாம்பா? எல்லாருமே ஃபர்ஸ்ட் நடுவுல வந்து சின்ன பாப்பான்னு ஆமா. ஃப்ரீஸ் ஆயிருந்தாங்க இந்த காமெடின்னு. பாண்டியன் ஸ்டோர்ல வந்து அதை நான் வேற மாதிரி பிரேக் பண்ணி வேற வெர்ஷன் ஆஃப் நிரோஷா காட்டினதுனால நிரோஷா பேரை மறந்து கோமதின்னு ஸ்டக் ஆயிட்டாங்க. ஐயோ அப்படியா? ஒரு இடம்லாம் கோமதி தான் கூப்பிடுறாங்க, நிரோஷன்ற பேரே மறந்துட்டாங்க. நான் இப்போ ஸ்ரீலங்கா போயிருந்த போல எங்கள் அண்ணன் கூட அவனுக்கு தெரியல நான் சீரியல் சரி பண்ணுறேன். எங்கள் அண்ணன் வந்து ஏதோ ஒரு ஸ்டோர்ஸில் நடிக்கிறாமே, ஏதோ ஒரு ஸ்டோரில் நடிக்கிற எல்லாரும் உன்னை வந்து கேட்குறாங்க, சிஸ்டர் வர்றாங்களா அந்த ஸ்டோரில் பாண்டியன் ஸ்டோர், பாண்டியனை மறந்துட்டாரு ஸ்டோர்னு. சரி சம் கோமதி தே காலிங் யூ அப்படின்னா. சரி சரி. ஸோ தட் இஸ் வெர்ஷன் வேறு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு சினிமாவில் இட்ஸ் ஹியூஜ் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்தது வரப்போது. எஸ் நான் படங்கள் பண்ணேன், ஒன்று ரெண்டு பண்ணேன். யூஷுவல் மதர், இப்போ ரஜினி சார் கூட அவருக்கு ஜோடியா நீட்டா ப்ரெசன்டபிள். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குற மாதிரி இந்த ஒரு படம் பார்க்க மாட்டேங்குச்சு. நான் ரொம்ப நாள் வெயிட்டிங், இந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகும் எப்படா ரிலீஸ் ஆகும் எப்படா ரிலீஸ் ஆகும்னு. யூஸ்வலி பெரிய படங்களுக்கு எதிர்பார்ப்போம்ல, பட் இந்த படம் எனக்கு ஒரு வேற படமா இருக்கும். பிகாஸ் நிரோஷாவுக்கு பெர்ஃபார்மன்ஸ்க்கு கிடைச்ச ஸ்கோப்பு, அதே மாதிரி இன்னைக்கு என்ன நடக்குது அந்த ஜனங்கள் மீடியோக்கர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குள்ள ஒரு கேரக்டரா வாழ கிடைச்சது. எனக்கு அந்த கேரக்டரா வாழ கிடைச்சது. ஸோ திஸ் வில் கிவ் மீ பிக் பிரேக். ஒரு நம்பிக்கை எல்லாம் வெயிட்டிங் ஃபார் த மூவி. ஆக்சுவலி நீங்க பார்த்த நிரோஷா வேறையா இருக்கும், நீங்க பார்த்த சின்ன பாப்பா வேறையா இருக்கும், இப்ப பாக்குற கோமதியோட இது வேறையா இருக்கும். சரி இப்போ எனக்கு ஒரு டவுட், கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். நீங்க சின்ன பாப்பா பெரிய பாப்பா இது எல்லாமே நீங்க தான் டப் பண்ணுவீங்களா? ஆமா. So how your voice is very unique la ma'am oda voice. It's like ஏ படம் மணி சார் அப்படிதான் சொல்லிதான் டப்பிங் பேசி தான் அவர் சார் எனக்கு வராது சார் கிண்டல் பண்ணுவாரு. இந்த மைக் எதிர்க்க வாய்ஸே வராது. திரும்பி சார் இது ஓகேயா இந்த சத்தமா பேசுறது பேசி நீ அப்படி மணி சார் ஓகே சார் அப்படின்னு. எனக்கு பிகினிங் வந்து 1 or 2 ஃபிலிம்ஸ் நான் டப் பண்ணேன். அப்புறம் நிறைய படங்கள் எங்க அக்கா தான் எனக்கு டப்பிங் பண்ணாங்க. ஓகே ஏதாச்சும் ஒரு படம் சொல்லுங்க. பறவைகள் பலவிதம் அண்ட் காவலுக்கு கெட்டிக்காரன். ஓகே அதெல்லாம் அவங்க எல்லாமே அக்கா தான் பண்ணாங்க. சம்மல அதான் ஃபுல்லாவே பண்ணாங்க எனக்கு. ஃபேண்டாஸ்டிக். பட் யூ ஹேவ் a very unique voice மேம். அதுதான் ஏன்னா உங்களால காமெடியும் பண்ண முடியும். நீங்க அந்த டைம்ல மேபி ரொம்ப ஸ்டார்டிங்ல இந்த கமெண்ட் ஓவர் இங்கிலீஷ்லாம் உங்களுக்கு அதிகமா இருந்துச்சுல. ஆனா இப்போ போக உங்களோட ஸ்லாங் ரொம்ப டிபிக்கலான அந்த ஒரு தமிழ் ஸ்லாங் உங்களுக்கு வந்துச்சு. எப்படி வந்துச்சு, அது எப்படி ஒட்டுச்சு? எல்லாம் கூட பேசி பழகி பழகி ஃபர்ஸ்ட் சிவாஜி சார் தான் சொன்னாங்க, எம்மா ராதா பொண்ணு நீ ராதா பொண்ணு தமிழே வரல, நீ நல்லா தமிழ் படிச்சுட்டு வா அப்படின்னு. ஓகேப்பா ஓகேப்பா